இதுவரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, பசுமை பூமியினுடைய வீட்டுக்கு வீடு திட்டத்தில் அன்பார்ந்த பசுமை பூமி வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி கிராமத்தில், பொன்னமராவதின்னு சொல்கிறது ஒரு தாலுக்கா தான் தம்பி, பொன்னமராவதின்னு சொல்கிறது ஒரு தாலுக்கா. அதுக்கு பக்கத்தில் நம்ம நிற்கிறது அதாவது என்ன பனையடி, என்ன ஊர், செவலூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் நிற்கிறோம். இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரை பார்த்தேன்னு சொன்னால், அவர் உயர் திரு மிஸ்டர் நாகராஜன் சொல்கிறவர். அவர் வெளிநாட்டில் மலேசியாவில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அவர் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய நண்பரை பார்த்தேன்னு சொன்னால் மிஸ்டர் அருள், அதாவது விவசாயத்தில் வாலிபமான வயசு. அவர் ஒரு படித்த இளைஞர். அவருடைய சிப்பந்திகள் 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. இவர் ஒருத்தர் செந்தூரான் பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ படிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் +1 படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் என்ன விசேஷம்னு சொன்ன வியூவர்ஸு, இன்னைக்கு நம்ம பசுமை பூமி இன்னைக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னால், அது பசுமை பூமிக்கு மேலே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பசுமை பூமிக்கு மேலே வச்சிருக்கிற ஒரு அயராத நம்பிக்கை. ஏன்னா பசுமை பூமி சொல்லும் போதெல்லாம் 100க்கு 100 உண்மையான கருத்துக்களை மட்டும் சொல்லி, பசுமை பூமி எப்படி ஒரு உடல்ல ரத்தமும் அந்த உடலும் எப்படி ஒன்றிணைந்து இயங்கி கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரி பசுமை பூமி இன்னைக்கு விவசாயிகளுடைய தோட்டத்தில் நேரடியாக போய் சென்று அந்த 25 வருடங்களாக பசுமை பூமி ஆராய்ச்சியில் நிறைய முடிவுகளை அதை கத்தரித்து, அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை இன்னைக்கு சயின்ஸ் டு ஃபீல்டு, அதாவது லேப் டு ஃபீல்டு என்ற முறையில் அந்த டெக்னாலஜிகளை விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தி, விவசாயிகள் இன்னைக்கு தெரியும், உலகம் கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சாதான். அதாவது இன்னைக்கு விவசாயினுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றணும். அதுதான் நம்ம பசுமை பூமியினுடைய இலக்கு. இப்போ அவருக்கு வியூவர்ஸ் ஃபர்ஸ்ட் உயர் திரு மிஸ்டர் நாகராஜன் அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாக நன்றியை சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய கருத்துக்கள், அந்த உண்மையை சார்ந்த கருத்துக்களுக்கு முக்கியமான பங்கு வைக்கிறவர் அவர் நாகராஜன் தான். அவர் வழியாக தான் நீங்கள் நிறைய விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆகையால் வியூவர்ஸ், இப்போ நம்ம எல்லாரையும் அறிமுகப்படுத்தி விட்டுட்டு நம்ம இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம். வியூவர்ஸு, இப்போ நம்ம பார்த்துருங்க, இந்த மரத்தை பார்க்குறீங்க. இந்த மரம் நம்ம இது இப்போ இடத்த ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. பரவாயில்ல, நம்ம தென்னைக்கு ஏற்ற மண். பொதுவாக இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது, இது பொன்னமராவதின்னு சொல்லும்போது புதுக்கோட்டை மாவட்டமே நமக்கு ட்ரையான மாவட்டம் நம்ம பார்த்துருக்கோம். பட் பார்க்கும்போது இது ஒரு ட்ரை மாவட்டம் மாதிரி தெரியலை. இது உண்மையிலே ஒரு செல்வம் கொளிக்கும் மண் மாதிரி தான் தெரியுது. கிளைமேட்டிக் பேட்டர்ன் நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு மண்ணினுடைய வளத்தை அந்த மண்ணினுள்ள கலைகள் தான் டிசைட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் வியூவர்ஸு, இந்த மண்ணில் அப்படியே கலைகளை பாருங்கள், பச்சை 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 பச்சைன்னு இருக்குது. அப்போ பச்சை பசேன்னு கலைகள் இருக்கும்போது இங்கே விருந்தோம்பல் பண்ணுறதுக்கு ஆடுகள் வரும், மாடுகள் வரும். அப்போ ஆடுகளும் மாடுகளும் விவசாயமும் சேர்ந்தது ஒரு பிணைக்கப்பட்ட ஒரு பந்தம். அப்போ இலைதலைகள் பச்சை பசேன்னு இருக்கும்போது நிச்சயமாக தென்னை மரம் பச்சை பசேன்னு நல்லா காய்க்கணும். அதே மாதிரி இது ஒரு வறட்சி மாவட்டம் மாதிரி தெரியலை. இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்குது, தென்னைக்கு ஏற்ற மண் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம மண்ணை பார்க்கும்போது வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், மண் மிக மிக, அதாவது ஒரு மண் தென்னைக்கு ஏற்ற மண்ணாக இருக்குன்னு சொன்னால், அதனுடைய பிடிப்புத்திறன், அதாவது நீர் பிடிப்புத்திறன், வாட்டர் கோடிங் கெப்பாசிட்டி, இது வண்டன் கலந்த செம்மண் சொல்கிறது. இங்கே பாருங்கள், ரொம்ப பாருங்கள் நல்லா உடையுது. பட் அதே மாதிரி மண் ஒரு பிணைப்புத்தன்மை இருக்குது. அதே மாதிரி மண் தென்னைக்கு ஏற்ற 100க்கு 100 மிக அற்புதமான மண். அதாவது பொள்ளாச்சி ஏரியாவில் இதே மாதிரிப்பட்ட சாயில் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதே சாயில் இந்த ஏரியாவில் இருக்கிறதே மிக ஒரு அற்புதமானது. இதே தென்னைக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். பட் இப்போ இதனுடைய சத்துக்களை பார்த்தேன்னு சொன்னால், மண்ணை பொறுத்தளவு மண்ணில் சத்துக்கள் நிறைய இருக்குது. பட் பொட்டாஸ் சத்து அதிகமாகவும், தலைச்சத்து இந்த மண்ணில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி உப்பு சத்தும் கம்மியாக இருக்குது.
மற்ற சத்துக்கள் வந்து நுண்ணூட்ட சத்துக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போராக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சிங்கும் கம்மியாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த மண் வந்து நமக்கு வந்து தென்னைக்கு ஏற்ற மிக மிக அற்புதமான சாயில். பட்டு நம்ம வந்து இந்த மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இது வந்து ஏறக்குறைய ஒரு 15 வருட மரம். இது வந்து நாட்டு ரகம் வகையை சார்ந்தது. பட்டு மரத்தில் வந்து போதிய வருமானம் இல்லை. ஆனால் வந்து இவங்க முறையாக வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. தண்ணி வந்து இங்கே பாருங்கள், சொட்டு நீர் பாசனத்தில் தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து மரம் வந்து இங்கே பாருங்கள், மரத்தில் வந்து போதிய காய்கள் இல்லை. இதுக்கு காரணம் வந்து இந்த 2017 நவம்பரில் 16 கஜா புயல் அடித்து தென்னை மரங்களுடைய பாதிப்பை ஏற்படுத்தினதில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராதி கிராமமும் ஒரு கஜா புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். பட் இருந்தாலும் மரம் வந்து ஒரு போதிய போசாக்கு இல்லை. மட்டையினுடைய எண்ணிக்கைனா ப்ராப்பராக இருக்குது, பட் காய்ப்பு திறன் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் இவங்களுடைய மண் வளம் நல்லா இருக்குது, நீர்வளமும் போதிய வளம் இருக்குது. பட் ட்ரை மாவட்டமாக இருந்தாலும் போதிய தண்ணியும் அவங்க தென்னை மரத்துக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா கலைகளே அது நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கு. பட் ஏன் இந்த மரங்கள் காய்ப்புக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம அதை இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து இவங்களுடைய பராமரிப்பு கோளாறு. அப்போ என்ன செய்திருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம் வியூவர்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தென்னை மரத்தை ஃபஸ்ட்டு இது ரகம் நல்ல ரகம் தான், கிழக்கு கடற்கரை ஓரம் நாட்டு ரகம் தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 200 காய்கள் குறையாமல் காய்க்கணும். ஏன்னா மரத்துடைய ஏஜ் வந்து 15 வயசாக ஆயிடுச்சு. இப்போ தான் நல்லா காய்க்க வேண்டிய ஸ்டேஜுக்கு மரம் வந்துருச்சு. பட் ஏன் இந்த மரம் காய்க்குன்னு சொன்ன வியூவர்ஸ் இங்கே பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பணம் மாதிரி நம்ம இப்போ ஒரு மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதே மாதிரி இவங்க சரி பண்ண இந்த மரம் நிச்சயமாக நல்லா காய்க்கும். இப்போ சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க, மண் பலம் நல்லா இருக்குது. பட் இந்த பாருங்கள், இந்த ரூட்டு வந்து விவசு நீங்கள் எப்போதுமே தென்னை மரத்துடைய வேர் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்த வேர்கள் வந்து ஏன்னா அதுதான் சத்துக்களை உரிகிற வேர். அந்த வேர்களை நம்ம மறைக்கணும். அடுத்து அதுக்குள்ள உரங்கள், குப்பைகள், சாணிகள் எப்படி வைக்கணும்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நீங்கள் கோடையில் வந்து தக்க பூண்டு இல்லாட்டி சலப்பை வந்து தென்னை மரத்துக்குள்ளே ஊடு பயிராக நீங்கள் விதைங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இதை எப்படி பராமரிக்கிற விதத்தை நம்ம இப்போ பற்றி பார்க்க போகிறோம். முதல் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால், தென்னை மரத்துக்கு தூருக்கிட்ட தண்ணி போவே கூடாது. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்காங்க. ஒரு 3 அடிக்க பாருங்கள், வேரோடு ஒட்டி தண்ணி பாய்க்கிறாங்க. பட் இது வந்து தென்னைக்கு உகந்த பராமரிப்பு இல்லை. இப்போ நம்ம இதை எப்படி செய்ய போகிறோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், மண் இங்கே பாருங்கள், மிக அற்புதமான மண். இங்கே பாருங்கள், மிக அற்புதமான மண். இதை மாதிரிப்பட்ட மண் கிடைக்கிறதே நம்ம புண்ணியம் செய்யணும். மண் வாசனை எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி இருக்கு? தரமான மண், நல்ல வாசனையாக இருக்கா இல்லையா? தம்பி மோந்து பாருங்க, தம்பி தான் பார்த்துருக்க மாட்டாரு. தம்பி மண் வாசனை சொன்னது பொண்ணு வாசனை மாதிரி. மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னா இந்த மண் வாசனை அப்படியே வெளில அதான் சுவாசிக்கையிலே மனத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். விவசாயத்தை விட்டேன்னு சொன்னா நம்ம வந்து வர வழியே இல்லை. விவசாயம் செய்யறவன் தான் நம்ம வந்து உண்மையான இந்தியாவுடைய குடிமகன். அதனால இனி ஒவ்வொரு இளைஞர்களும் விவசாயம் செய்ய முன்னுக்கு வரணும். ஏன்னா முதல்ல வந்து இருக்கிற மரத்தை பாருங்க, மரத்துல எதுவுமே காய் இல்லை விவசாயம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரிப்பட்ட மரங்களை சுத்தம் பண்றது நல்லது. மழை காலத்துல கோடையில பண்ணக்கூடாது. இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடி இந்த மரத்தை சுத்தம் பண்ணும்போது மரத்தை காயப்படுத்தாமல் அந்த பொய் பாலைகள் அதில் இருக்கிற அசடுகளை எடுத்துக்கிட்டு உப்பு, சாம்பல், ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ உப்பு, ஒரு 3 கிலோ சாம்பல் கலந்து மட்டை இடுக்கல போட்டின்னு சொன்னால் அந்த உள்ளே இருக்கிற நோய் கிருமிகள், அந்த வண்டுகள் இதெல்லாம் செத்து அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் போது பாலை நல்லா வெளியில் வாங்கி வரும். மரமும் நல்லா பச்சை கொடுக்குது. மரம் வந்து இப்போ வந்து பேல் எல்லோவாக இருக்குது. மண்வளம் எல்லாம் நல்லா இருக்குது. சில அந்த பராமரிப்பினுடைய கோளாறு தான் இந்த மரம் வந்து காய்க்காத்தது. நிச்சயமாக சொல்கிறேன். இதில் ஏறக்குறைய ஒரு 100 மரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே நமக்கு வேறு தோட்டம் இருக்குது. இந்த 100 மரத்திலே நம்ம ஒரு 2500 கண்டிப்பாக வெட்டலாம். ஒரு 2500 நம்ம ஒரு 45, 50, 60 நாளைக்கு ஒருக்கா நம்ம கண்டிப்பாக வெட்டலாம். நீங்கள் அப்படியே அந்த சாம்பலும் உப்பும் போட முடியாதவங்க நம்ம பசுமை பூமியில் தென்னை நாட்டு மருந்து சொல்லிட்டு இயற்கை உரம் ஒன்று தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உணவே மருந்து, மருந்தே உணவு. அதை நீங்கள் மட்டையை சுத்தம் பண்ணிக்கிட்டு மட்டை எடுக்க போட்டின்னு சொன்னால் பாலையும் நல்லா வாங்கி வரும், குறும்பையும் உதிராது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டு பூச்சிகளுக்கும் அது எதிர்ப்பு திறன் கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து இயற்கையான மூலக்கூறுகள் அதில் நிறைய இருக்கும். அதை மாதிரி சார் செய்துன்னு சொன்னால் இந்த மரத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் சுத்தம் பண்ணி தான் ஆகணும். மட்டையை கொஞ்சம் மிதித்து விடணும். சுத்தம் பண்ணும்போது பாலைகளை ரொம்ப எடுத்துடாதுங்க. பாலைகள் எடுத்தீங்கன்னா மட்டையினுடைய புடிமானம் போயிடும்.
பிடிமானம் போச்சுன்னா மட்டை தாங்கி நிற்காது, காய்கள் அதிகமாக இருந்தாலும் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால பண்ணடை ரொம்ப எடுக்காம அந்த சைடில் இருக்கிற ஓலைகளை லைட்டாக விட்டுட்டு அந்த அந்த அடியோட சீவக்கூடாது, லைட்டாக அந்த இதழ்களை லைட்டாக இப்போ அதை ஒன்று எடுங்க தம்பி, அது வேஸ்ட்டு. அதை வந்து கொஞ்சம் லைட்டாக இப்போ ஒரு ஓலை மட்டை இருக்குன்னு வைங்களாம். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சார், நம்ம சைடு வந்து வெயில் சூரிய ஒளி கரெக்டாக படணும் வந்து இந்த 2 சைடும் அதான் சொல்ல வர. எப்படி சொன்னா இந்த அளவுக்கு தான் எடுக்கணும், இப்படி தோலை உரிக்க கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை சார் கொஞ்சம் இப்படி விட்டு தான் எடுக்கணும் இந்த அளவுக்கு. இது ரொம்ப ரொம்ப இப்படி லைட்டா காயப்படாம இந்த நம்ம இது வந்துதான் இந்த தண்டு பகுதி, இதுதான் அது வந்து தாங்குறது. இதுல காயப்பட்டுச்சுன்னா அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும், இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ஏன்னா நமக்கு தோல் எடுக்கிற மாதிரி இது நீங்க வந்து எக்காந்து ஒன்று செய்யக்கூடாது. அப்படிப்பட்டவங்க நம்மளோட அடுத்து உரம் வந்து வைக்கும் போது உரம் தான் வச்சாதான் தென்னை மரம் காய்க்கும் அப்படி சொல்றது என்ன தவறான கான்செப்ட். உரம் இல்லாட்டும் தென்னை மரம் வந்து கடுமையா காய்க்கும். எப்படி காய்க்கும் சொன்னா அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பசுமை பூமியை வந்து தயவு செய்து நீங்க எந்த ஒரு தொழில்நுட்பங்களை செய்யறதுக்கு முன்னாடி பசுமை பூமியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் என்னுடைய 25 வருட ஆராய்ச்சியோட முடிவுகளை நான் வந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னுடைய ஃபீல்டு விசிட்டு கலப்பணிக்கு வேணான்னு எனக்கு பணம் என்ன முக்கியம் என்ன, எனக்கு செலவினங்களுக்கு மட்டும் நீங்கள் என்னுடைய நடைமுறை செலவினங்களுக்கு மட்டும் எனக்கு காசு கொடுத்தா போதும். மீது என்னுடைய ஆராய்ச்சிகளுக்கு நான் யார்கிட்டையும் காசு வாங்குறேன். ஏன்னா என்னுடைய இது வந்து விவசாயத்தை விட்டு வெளியில் போன மக்கள் திரும்பவும் விவசாயம் செய்யணும், விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். இதுதான் நம்முடைய வேலை. அந்த வேலையை தான் பசுமை பூமி செய்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எப்படி உரம் வைக்கிறேன்னு பார்க்குறோம் வியூவர்ஸு. தயவு செய்து களை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த களைகளை இப்படி செதுக்கிறது, இந்த களைகளை எடுத்து வெளியில வீசுறது. நிறைய விவசாயிகள் என்ன செய்றீங்கன்னு சொன்னா இந்த களைகளை இப்படி எடுக்கிறீங்க, இப்படி தோன்றீங்க, தோண்டி இந்த மேல் மண்ணோட சேர்த்து களை இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி வீசுறோம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணோம். ஏன்னா மேல் மண்ணு தான் பலமான மண், மேல் மண்ணில் தான் நுண்ணுயிர்கள் இருக்கும், கரிம பொருட்கள் இருக்கும், மண்புழுக்கள் இருக்கும். அந்த மேல் மண்ணை தூக்கி நம்ம வெளியில வீசிட்டேன்னு சொன்னா வீட்டில் இருக்கிற பீரோவில் இருக்கிற 2000 ரூபாய் பணக்கட்டை தூக்கி வெளில வீசுற மாதிரி தான். எப்போதுமே நம்ம களைகளை வந்து தூருக்கு தான் அணைக்கணும். இங்கே பாரு இதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்யறோன்னு பாருங்க. தென்னை மரத்தினுடைய தூரு மேடா இருக்கணும். இந்த மாதிரி இந்த சத்துக்களை இங்கே ஒரு கட்டிகள் வரக்கூடாது, கட்டிகளை உடைச்சி வேறு தெரியாத அளவுக்கு. இங்கே ஒரு மண்புழு நிறைய இருக்கு பாருங்க. இந்த பாருங்க இந்த மண்புழுவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிடைக்கும்னு சொன்னா உங்களுடைய மண் வளம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதான் சைனாக்காரன் இதை பிடிச்சி சாப்பிட்றான். புரத பொருள் அவ்வளோ இருக்கு. நீங்க உழவு கொடுக்க வேண்டியதில்லை, உழுகிற வேலையை இந்த மண்புழு செய்வாங்க. இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அடுத்து இந்த மண்ணுகளை வறண்டிக்க பாருங்க தம்பி, நீங்க செய்ய வேண்டியது இதுதான். இங்க இருக்க இந்த மேல் மண்ணை வறண்டி தூருக்கு அணைங்க. இங்க பாருங்க இப்படி அணைச்சிட்டோமா, இங்க பாருங்க இப்படி மேல் மண்ணை மட்டும் இங்க பாருங்க. இதுக்கு மேலேயும் போகக்கூடாது. அதாவது நம்மகிட்ட இருக்கிற வேர்களை மறைக்கணும். இந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க இந்த கட்டிகள் எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டேன்னு வைங்க. இப்போ பண்ணிட்ட மண்புழு நிறைய இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு. அதான் முதல்ல சொன்ன மண் வந்து நல்லா இருக்கு. அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா தண்ணி வந்து இங்கே தான் பாய்க்கணும். அடுத்து இந்த மண்ணை வெட்டி போட்டுட்டு இங்கே பாருங்க போட்டுட்டு இதில் இதை எடுத்து மூடிக்கிட்டு இதில் வாய்க்கால் போடுங்க. வாய்க்கால் புரியுதா? இந்த இதில் வாய்க்கால் போடுங்க. இதை வாய்க்கால் போட்டுட்டு இந்த மண்ணை வந்து அணைங்க. இங்கேருந்து எத்தனை ஃபீட் இருக்கும்? அதுவும் அளவு இருக்காது. இதுலேருந்து ஒரு 3 அடி தள்ளி 3 மினிமம். இது 1 அடி அகலம் பள்ளம். இந்த வெளிமண்ணை எடுத்து வரப்பு கட்டுறோம், இப்படி சுற்றி கட்டுறோம். புரியுதா? புரியுது. இங்கே பாருங்க இன்னும் கனமாக கட்டலாம். இப்போ இதை கட்டிட்டோம். இது வாய்க்கால். வாய்க்கால் தெரியுதா? தெரியுது. இங்கே பாருங்க இதை மாதிரி இது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இப்போ மரத்துக்கு தான் இந்த அளவுங்களா இல்லை சின்ன கண்ணுக்கு இதே அளவு தான்? சின்ன கண்ணுக்கு நம்ம வேற முறையில் பண்ணணும். பெரிய மரங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு பிறகுள்ள மரம் இதை மாதிரி பண்ணிக்கிட்டு 3 அடினே உங்கள் தோட்டத்தில் மேக்சிமம் உழவு கொடுக்காதுங்க. களைகள் பச்சை பசேன்னு இருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா இந்த புல்லுகள் இருக்கு பாருங்க, இந்த பாருங்க இது வந்து ஒரு விச செடி. பாத்தீங்க அதே மாதிரி இது ஒரு செடி. 5 அடி வருதுனே.
இந்த செடிகளை இதுதான் நீங்க செய்ய வேண்டிய என்னுடைய பசுமை பூமியில மிகப்பெரிய ஆராய்ச்சியினுடைய முடிவு இதுதான். இந்த பார்த்தீனே விசச்செடி இதை வந்து நீங்க புடுங்கி நெருப்பு போட்டாலும் கொளுத்த கூடாது. இத லேடிஸுகளை விட்டு அடியோட புடுங்கணும். புடுங்கிட்டோமா? இத மாதிரி எல்லாத்தையும் புடுங்குறோம். இந்த பாருங்க எல்லாத்தையும் புடுங்கிட்டோம். இப்ப நமக்கு தோட்டமும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளீனா இருக்கும். இருக்குமா? இந்த மண்ணை உதறக்கூடாது. இந்திரதான் நம்ம மேல் மண்ணினுடைய நுண்ணுயிர்களும் மண்புழுக்களும் இதுலதான் குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. இதை உதறக்கூடாது, காய போடக்கூடாது. இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் இப்ப ஒரு ஏக்கருக்கு 2000 ரூபாய் உணவு செலவு வருதுன்னு வைங்க, கண்டிப்பா ஒரு 2000 ரூபாய். அதுல ஒரு 20-10 லேடிஸை விட்டேன்னு வைங்க, 2000 ரூபாய் தான். 200 ரூபாய் வச்சு கொடுத்தா இந்த லேடிஸ்களை விட்டு இந்த களைகளை புடுங்கி இங்க மண்ணை உதறக்கூடாது. மண்ணை என்ன செய்யக்கூடாது? உதறக்கூடாது. ஏன்னா இந்த மேல் மண்ணு தான் பலமான மண்ணு. இது நம்ம குப்பை சாணி போடுறதுக்கு சமம். ஒரு டிப்பா 2000 3000 காசு கொடுத்தா வாங்க வேண்டியது இல்லை. இதை இப்படியே ஒடிச்சு இந்த குழிக்குள்ள போட்டுட்டோமா? இந்த பாருங்க இங்கதான் போடணும். தண்ணி எங்க பாயுதோ அங்கதான் இதை போடணும். இப்ப களை நிறைய இருக்கு. களை அந்த வேலி ஓரத்துல அங்க பாருங்க இலதலை, கிளறி செடி அங்க பாருங்க நிக்குது. இந்த இலதலை இதை எல்லாத்தையும் இப்படி நம்ம இதுக்குள்ள போட்டுடணும். போட்டுக்கிட்டு அடுத்து இந்த தென்னை மட்டை இருக்கு பாருங்க, இது பாம்பு அடையுது அது அடையுதுன்னு எரிக்க கூடாது. இந்த மட்டை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். இதை எல்லாத்தையும் எடுத்து இந்த அடியில உள்ளதை எடுத்துக்கிட்டு இதை இப்படியே எடுத்து இதை ஒடிச்சு இதையும் குழிக்குள்ள போட்டுடணும். தென்னை மரத்தினுடைய கழிவுகளை தென்னை மரத்துக்கு உரமா மாற்றணும். வருஷத்துக்கு 12 மட்டை விழுகுதுன்னு வைங்க, 12 மட்டையும் ஏறக்குறைய ஒரு மட்டை 7 to 8 கிலோ இருக்கும். அப்போ ஒரு 100 கிலோ நமக்கு தொழு உரத்துக்கு சமமான குப்பையினுடைய வேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அந்த ஓலை அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு செரக்டர்னு சொல்லிட்டு மிஷின் இருக்கு, அது மட்டைகளை தூளாக்கும். அது நீங்க வாடகை கூட எடுக்கலாம். ஏன்னா அது 1 ரூபா 75 1.5 லட்சம் ரூபாய்க்கு வரும். அது டிராக்டர்லாம் மவுண்ட் பண்ணது. அதை வாங்கி, ஏன்னா நம்முடைய விவசாயம் செலவில்லாத விவசாயமா இருக்கணும். நம்ம செலவு இல்லாம வருமானத்தை எடுக்கணும். நான் 200 ரூபா செலவு பண்ணேன் சார், 50 காய் காய்ச்சிச்சின்னு சொல்லக்கூடாது. சார் நான் எதுவுமே செலவு பண்ணேன் சார், பசுமை பூமியை பார்த்தேன் சார், இந்த இலைகளை வெட்டி போட்டேன் சார், அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த இலதலை இருக்கிற வேலி ஓரத்தை சுத்தம் பண்ணினேன் சார், அந்த கழிவுகளை தூக்கி உள்ள போட்டேன் சார். இதை மாதிரி நம்ம விவசாயம் செய்து அதில் ஒரு 200 காய் காய்க்கிறது தான் நமக்கு வந்து ஜீரோ பட்ஜெட்டுன்னு அதுக்கு பேர். ஜீரோ பட்ஜெட்டுன்னா பட்ஜெட்டில் வந்து வரவு அதிகமாக இருக்கணும், செலவு இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஜீரோ பட்ஜெட்டு. இது நம்ம நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இது நடைமுறைக்கு சாத்தியம். அப்போ இதை மாதிரி வேஸ்ட்டுகள் எல்லாம் நம்ம உள்ளே போட்டுட்டு இலதலை எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னு சொன்னால், முடிஞ்சால் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சாணி கிடச்சா கொஞ்சம் போடுங்க, இல்லாட்டி ஈரச்சாணி கிடச்சா அதை கரைச்சி இதில் ஊற்றலாம். அப்போ இந்த மட்டை வந்து சீக்கிரம் வந்து மக்கம். அப்படி இல்லாத விவசாயிகளுக்கு நான் ஒரு ஐடியா தரேன், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வியூவர்ஸ். ஏன்னா இதை நீங்கள் அனுபவிச்சாதான் புரியும். ஒரே ஒரு நாட்டு பசுமாடை வாங்கிக்கிறீங்க. சும்மா நாட்டு பசுமாடு, ஒரு நாட்டு பசுமாடை மட்டும் ஒன்று வாங்கிட்டு இதை மாதிரி வேஸ்ட்டுகள் எல்லாத்தையும் பரப்பிடுங்க முழுதில். உங்கள் மட்டை கிட்ட ஓலை இலத்தெல்லாம் போட்டுக்கிட்டு குப்பைச்சாணி எதுவும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேணாம். ஒரே ஒரு பசுமாடை மட்டும் வாங்கி அது பெர்மனண்ட்டாக யூஸ் ஆகும். அந்த பசுமாடை என்ன செய்யணும்னு சொன்னால், கயிறை ரொம்ப எட்டி கட்டாமல் இதுக்குள்ளே அந்த பசுமாடு சுற்றுற மாதிரி கயிறை வந்து நீங்கள் வந்து டைட்டாக கட்டணும். அப்போ இந்த பசுமாடு என்ன செய்யணும்னு சொன்னால், இதுதான் நம்முடைய தாத்தா மூதையர் காலத்தில் செய்தது. அன்னைக்கு அவன் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தான். இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி வந்தால் நம்ம பணத்தை பிடிக்கிட்டு அவன் கோடீஸ்வரனாக இருக்கான், நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே தம்பி, ஒரு பசுமாடு இருக்கு அங்கே பாருங்க, ஒரு பசுமாடு, அருமையான பசுமாடு, ஜெர்சி பசுமாடு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஜெர்சி பசுமாடு ஒரு 20,000 30,000 40,000 கொடுத்து நான் 40,000 கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. சும்மா ஒரு பசுமாடு இந்த எல்லா கேரளாவுக்கு இதுக்கு போகுது, கறிக்காக போயிட்டு இருக்கு. அதில் தயவு செய்த செய்யுங்க. இட்ஸ் நாட் ஏ ஜோக்கு, இட்ஸ் ஏ ரியல் ஃபேக்ட். என்னோட 20 நீங்கள் பண்ணி பாருங்களா. அந்த பசுமாடை நீங்கள் இப்படி கயிறை கிறுக்கி கட்டிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு தென்னை மரத்தூரில் கட்டணும். அப்போ நமக்கு 30 நாளில் 15 நாளுக்கு ஒரு மாதம் வந்துடும். ஒரு 100 மரம் இருக்குன்னு வைங்க, ஒரு 7-8 மாதத்தில் நமக்கு வந்து ஃபுல்லாக
அங்கே அது என்ன ஆகும் சொன்னால் அந்த அந்த மாட்டினுடைய பாதம் இருக்குது பாருங்க, அதில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த டிராக்டரை விட்டு நம்ம தோட்டத்துக்குள்ளே உழுகக்கூடாது. அந்த பசு மாட்டினுடைய கால்சியம் படும்போது அந்த மண்ணில் சத்துக்கள் வரும், சுண்ணாம்பு சத்துக்கள் வரும், நுண்ணுயிர்கள் வளரும். அதனால தான் நம்ம முன்னாடி மூதையர்கள் காலத்தில் வந்து பசுமாடை விட்டு நம்ம விவசாயம் பண்ணோம். காலை எருமையை பூட்டி விவசாயம் செய்தோம் அந்த பசுமாடுடைய இந்த பாதத்துக்காக. அப்போ இந்த பசுமாடு உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், பசுமாடோ காலா பசுமாடோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா காலா பசுமாடு உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது சிரமம், பசுமாடு நம்ம சொல்றதை கேட்கும். அப்போ அது என்ன செய்யணும்னு சொன்னா சார், இப்படியே அது இப்போ மிதிப்பாங்க, இப்படியே சுற்றி அது நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சுற்றி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு திடீர்னு ஒன்று கடிக்கும், யூரின் போமா, அப்போ யூரின் இதுக்குள்ளே போயிடும். நல்லா புரிஞ்சுருங்க. அடுத்து சாணி போடுமா, நல்லா தீனியை கொடுங்க. நைட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 கிலோ 10 கிலோ சாணியை போடும். அப்போ ஒரு 2 நாள் கட்டுனா 20 கிலோ சாணி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுருங்க, 20 கிலோ சாணி கிடைக்கும். ஏறக்குறைய ஒரு 5 லிட்டர் டு 10 லிட்டர் யூரின் அதில் கிடைச்சிடும். அப்போ யூரின்ல அதுக்கு தேவையான சத்துக்களும் நோய் எதிர்ப்பு தன்மையும் யூரின்ல அதிகமாக இருக்குது. யூரிக் ஆசிட் தொடர்ந்து கட்டக்கூடாது, அதிகபட்சம் 2 நாள் நடு 1 வாரம். அப்போ உங்கள்கிட்ட ஒரு 500 தென்னை மரம் இருக்குன்னு வைங்க, இந்த உரத்துக்கு ஒரு மரத்துக்கு 200 ரூபா செலவு பண்ணுறேன்னு வைங்க, 500 மரத்துக்கு எவ்வளோ வருது, 500 × 200 10 ஏறக்குறைய 1 லட்சம் ரூபா செலவு பண்ணுறோம். 500 × 200 வச்சா அப்போ இதுக்கு 2 பசுமாடை வாங்கி போயிட்டா பெர்மனண்டாக வருதா இல்லையா நமக்கு. அப்போ அது இப்படியே சுற்றி சுற்றி இதெல்லாம் மக்கிடும். இது மிதிப்பட்டு அந்த கால்சியம் சத்து, சாணி, யூரின் இதெல்லாம் போயிட்டு அப்படியே மல்ச்சிங் ஆயிடும். இதுக்கு பேரு தான் மூடாக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த மூடாக்கு வந்ததும் அதுல நுண்ணுயிர்களும் மண்புழுக்களும் நிறைய ஜீவராசிகள் இதுல குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுவாங்க. அதுகளை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு நீங்க அப்படியே விட்டுட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் இயற்கை உரங்கள் இருக்கு. அதாவது நம்ம பசுமை பூமியே நிறைய இயற்கை உரங்கள், பசுமை கற்பக ஆர்கானிக்கு கலப்புறோம், எண்ணெய் எடுக்காத வேப்பம்னா இதெல்லாம் பசுமை பூமி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு வருஷத்துக்கு 5 கிலோவை ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கிலோ, ரொம்ப செலவு பண்ணக்கூடாது. ஒரு தேங்காய் வெட்டுறேன்னு சொன்னால் இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தேங்காய் வெட்டுறேன்னு வைங்க, அப்போ 4 மாதத்துக்கு 2 வெட்டிடுவோம். அப்போ 4 மாதத்துக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ, 1 கிலோ 20 ரூபா கற்பக ஆர்கானிக் கலப்பு வரும். ஒரு 2 கிலோ சொன்னால் ஒரு 40 ரூபா. அதை சுற்றி குளியல் எடுக்க வேண்டியதில்லை, சும்மா மேலோட்டமாக நீங்கள் விட்டுக்கிட்டு தண்ணியை பாய்ச்சிட்டு வந்தேன்னு சொன்னால் மரம் அப்படியே பச்சையாக இருங்க வரைப்பாவது மஞ்சளாக இருக்கு பாருங்க, அது அப்படியே மஞ்சளாகி மரம் வந்து பனியணும். எப்படி நெல் கதிர் முத்துனதும் பனியுதோ அதே மாதிரி தென்னை மரத்தில் வந்து ஒயிட் டைப்பில் இருக்கிற மட்டை எஸ் டைப்பில் வரணும். இதுதான் முக்கியம். தென்னையில் 2 டைப் இருக்கு, எஸ் டைப்பு ஒயிட் டைப்பு. அப்போ அந்த பாலை வாங்கி வந்து மட்டையில் உட்கார்ந்ததும் அந்த ஒரு கொலையில் 20-30 பிடிச்சதும் பட்டை பனிய ஆரம்பிச்சிடும். நெல் எப்படி முத்தி பனியுதோ அது மாதிரி பனிய ஆரம்பிச்சதும் அந்த சூரிய ஒளி அந்த பாலையில் படும். சூரிய ஒளி தரையில் படக்கூடாது, சூரிய ஒளி இலையிலையும் பாலையின பட்டுச்சுன்னு சொன்னால் அது வந்து அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து போட்டோசிந்தசிஸ், நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒளி சேர்க்கை. அதில் குளுக்கோஸு, பிரக்டோஸு, அது நிறைய ரியாக்ஷன் இருக்குது, செயின் ரியாக்ஷன். அப்போ அது என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த குளுக்கோஸை அது எனர்ஜியாக மாற்றி தேங்காயாக மாற்றி நமக்கு செலவு இல்லாமல் ஒரு மரம் வந்து கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு எப்படி நம்ம மாத சம்பளம் வாங்குகிறோமோ, ஆமாம், ஒரு 30 நாளைக்கு ஒரு பாலை வரும், அது நல்லா பராமரித்தா 25 நாளைக்கு ஒரு காவே வரும். ஒரு மாதம் வந்துச்சுன்னா ஒரு மரத்தில் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 காய் வந்துச்சுன்னு வைங்க, 20 காயை வைக்கட்டுமே, 10 ரூபா ஆச்சா 200 ஆச்சா, 100 மரம் இருந்தால் 20,000 ரூபா ஆச்சா. அப்போ நமக்கு 20,000 ரூபா ஒரு கவுன் வெளிநாட்டில் இருக்கிற சம்பளத்தை நம்ம 100 மரத்தில் சம்பாதிக்கிறோமா இல்லையா. இப்போ இதை என்ன இளைஞர்கள் செய்யணும். இப்போ இன்னொரு இடத்துல இருந்து 100 மரத்தை வச்சுக்கிட்டு இன்னொருத்தட்ட 10,000 ரூபா வேலைக்கு போகிறோன்னா எதுக்கு போனோம்? நம்ம சுதந்திரமாக நம்ம 100 மரத்துக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டு தண்ணியை பாய்ச்சி ஒரு ஒரு மாடையும் வாங்கி நான் சொன்ன மாதிரி இதை கட்டிக்கிட்டு அப்படியே வர அந்த தலையெல்லாம் போட்டு தூருக்கு மண் அணைச்சிக்கிட்டு இது இல்லாட்டி கொஞ்சம் இப்போ நான் சொன்ன மாதிரி உரங்கள் வச்சுட்டேன்னு சொன்னால் ஒரு இயற்கை உரம். அந்த இயற்கை உரம் தூரில் போடணுமா இல்லை இந்த தண்ணி? எப்போதுமே நீங்கள் கேட்ட கேள்வி தான் சார், அருமையான கேள்வி. எப்போதுமே தென்னை மரத்துக்கு தூரில் ஒரு தென்னை மரத்துக்கு 10,000 வேர் இருக்கும். அதில் வந்து மரத்தை தாங்கி பிடிக்கிற வேர்கள் இருக்கும். விவஸ் நல்லா புரிஞ்சுருங்க, சாருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு 10,000 வேர், 8,000 to 10,000 வேர் இருக்குன்னு சொன்னால் ஒரு 2,000-3,000 மரம் வந்து மரத்தை புயலிலிருந்தும் காற்றுலேருந்து தாங்கிறதுக்கு மரத்தை தாங்கி பிடிக்கிற வேர்கள். உணவை தேடி போகிற வேர்கள் 100 அடி வரை போகும். உணவை தேடி போகிற வேர்கள்,
தண்ணீரை தேடி போற வேர்கள் சொல்லிட்டு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்க தூர்ல வச்சுட்டேன்னு சொன்னா இந்த டாப் சாயில் வந்து இந்த இடத்துல நீங்க கவர் ஆகணும். ஏன்னா இந்த மண்ணுல உள்ள சத்துக்கள் அந்த உள்ள வேர் துவியல் எடுத்து வேற அனுப்பும். எப்போதுமே உரம் நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா இந்த தென்னை மரத்தினுடைய நுனி இங்க பாருங்க, இங்க வருது, இந்த பாருங்க தெரியுதா, இதுல தானே வருது. அவர் இதுல உரத்தை வைக்க சொல்றாரு. தென்னை ஐயா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த தென்னை மரத்தினுடைய எட்ஜி எங்க வருதோ அதுல நீ வட்ட பாத்தி போடு, அதுக்குள்ள குப்பையை போடு, அதுக்குள்ள வேஸ்டுகளை போடு, அதுக்குள்ள இலதலைகளை போடு, அதுக்குள்ள உரத்தை போட சொல்றாரு. பட் அது வந்து நம்முடைய மண்ணுக்கு பிராக்டிக்கலா அது ஆகாது. ஏன்னா என்னுடைய பசுமை பூமி அதுலயும் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பிறகு 3 அடி தள்ளி இதே மாதிரி நீங்க வட்ட பாத்தி எடுத்து வரப்பு கட்டி இந்த வேஸ்டுகள் போட்டு வெளி மண்ணை எடுத்து வரப்பு கட்டி இதுல வந்து நீங்க வந்து வேர்முடிச்சு தாவரங்கள் போடலாம். சனப்பு, நான் முதல்ல சொன்ன சனப்பு, தக்கப்பூண்டு, கொளிஞ்சி, இதை மாதிரி எவ்வளோ இருக்கு. இப்போ இது உளுத்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, அது வேர் முடிச்ச தாவரங்கள். இதுகளையும் நீங்க இதுக்குள்ள போட்டு இந்த இலைகளையும் அந்த சும்மா உழுகக்கூடாது, அந்த செலவை பிடுங்கி இதுல உள்ளே போட்டு இதை வந்து இந்த பாருங்க இங்கே இருக்கு இலதலை, இந்த பாருங்க நிற்கிது, இதெல்லாம் நம்ம ஒரு இங்கே பாரு பிடிங்கி இப்படி போட்டுடணும். இங்கே பாருங்க இப்படி இந்த தூர் பகுதியை வெயில்ல காய விடக்கூடாது. இந்த மண்ணை வந்து எக்காத்து வெயில்ல காய விடக்கூடாது நம்ம. அதுதான் இதுல முக்கியமானது. இந்த பாருங்க இந்த இலதலை, இந்த பாருங்க இப்படி போட்டு வேற என்னென்ன புல் இருக்கோ இதை எல்லாத்தையும் சுற்றி நம்ம இதில் போட்டோன்னு சொன்னா அந்த மரம் நிச்சயமா சொன்னோம் சார் குறும்ப உதிராது. அதுக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்றோட்டம் நல்லா கிடைக்கும். அதாவது சுவாசிக்கிறதுக்கு காற்றோட்டமும் நீரும் தண்ணி தான் நமக்கு பிரச்சனை இல்லை. இருந்துச்சுன்னா அந்த தென்னை மரம் குறும்ப கூட உதிராது. நீங்க தண்ணி பற்றாக்குறையும் இந்த தேவையில்லாம உழுகிறது, தேவையில்லாம களைகளை பிடுங்கி எரிக்கிறது, வேஸ்டுகளை எரிக்கிறது, இதெல்லாம் தோட்டத்துக்குள்ள ஆகாது. இதை மாதிரி செய்தின்னு சொன்னா அந்த தென்னை மரம் வந்து குலையா ஒரு 150 to 200 250 காய்கள் கண்டிப்பா காய்க்கும். 100 மரம் ஒரு மாதம் நிச்சயமா 2000 to 3000 காய் வெட்டலாம் நாற்றகத்திலேயே. இல்லை சார் எனக்கு மாடு வாங்க முடியாது சார், எனக்கு இயற்கை விவசாயத்தில் நாட்டம் இல்லை சார், நான் வெளியில் இருக்கேன் சார், நான் கெமிக்கல் தான் சார் போடுவேன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே சாணியை போட்டுட்டு வருஷத்துக்கு 1 யூரியா, 1 கிலோ 300 கிராம் யூரியா, 2 கிலோ பொட்டாசு. இந்த மண்ணில் பொட்டாசத்து அதிகமாக இருக்கிறனால பொட்டாசை நீங்கள் 1 கிலோவோட மாற்றலாம். 300 யூரியா குறைக்கணும். ஏன்னா யூரியா அந்த மண்ணில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால உங்களுக்கு அந்த மட்டையினுடைய லென்த்து பழுப்பாக இருக்கிறது மரம். அப்போ யூரியா வந்து ஒரு 300, சூப்பர் வந்து 2 கிலோ, பொட்டாசு 1 to 2, நுண்ணூட்ட சத்து 1 கிலோ, 2ஆம் நிலை சத்துக்கள் வந்து 1 கிலோ, வேப்ப முன்னாக்கு கொஞ்சம். இதை எல்லாத்தையும் ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்கா இந்த நான் சொன்ன ரேசியாவை 4ஆல் வகுத்துடணும். இல்லாட்டி 3ஆல் வகுத்து 4 மாதத்துக்கு ஒருக்கா. அந்த இப்போ வந்து 300 யூரியான்னு வைங்கலாம், நம்ம 4 பங்கா பிரித்தா ஏறக்குறைய ஒரு 400 கிராம் வருமா? 4 3 ஆமாம் 4 3 12, ஒரு 400 கிராம் யூரியா, ஒரு 500 கிராம் பொட்டாசு, ஒரு 600 கிராம் சூப்பரு. இது அப்படியே கொஞ்சம் நுண்ணூட்டம். இதெல்லாம் கலந்து தண்ணி பாயும் போது குழி என்ன எடுக்க வேண்டியதில்லை. குழி எடுக்கிறது அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தென்னக்கூடாது. எதா இருந்தாலும் உரமாக இருந்தாலும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இந்த ஈரத்தில் போட வேண்டியதான். இப்படி நீங்கள் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஒரு வருஷம் 2 வருஷத்திலேயே இந்த இலைகள் களைகள் எல்லாம் அந்த தென்னை மரத்துக்கு உரமாக மாறும்போது மண் வாசனை, நான் முதல்ல சொன்ன மண் வாசனை எப்படி இருந்துச்சு, அந்த மண் வாசனை இங்கே வந்துடும். அந்த மண் வாசனை வந்த பிறகு அந்த மரம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நுண்ணூட்ட சத்து 300 யூரியா, 2 கிலோ சூப்பரு, 1 to 2 கிலோ பொட்டாசு, 2ஆம் நிலை சத்துக்கள் 1 கிலோ, வேப்ப முன்னாக்கு கொஞ்சம், நுண்ணூட்ட சத்து கொஞ்சம். இதை என்ன இங்கே தான் போடணும். தண்ணி எங்கே பாயுதோ அங்கே தான் நீங்கள் உரத்தை போடணும். தயவு செய்து இங்கே உரம் போடவே கூடாது. அதே மாதிரி இன்னும் நீங்கள் நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்டா நல்லா எங்களுக்கு செய்யணும் சார். இந்த பேர் இந்த மேல் மண் இருக்குது பாருங்க, இந்த இலைகளை என்ன இந்த பாரு, இந்த புல்லு என்ன இப்படி வறண்டுங்க, இப்படியே வறண்டுக்கிட்டு இதை தூக்கி தூரில் போட்டுருங்க. அப்போ இந்த மேல் மண் இங்கே வந்ததும் தென்னை மரம் வந்து ஏன்னா இதில் வந்து சத்துக்கள் நிறைய இருக்கும் மேல் மண்ணில். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இவர மேல் மண்ணோட வாசனை பாருங்க. இதை வியூவர்ஸுக்கு இனியாவது புரியட்டும். அடிமண்ணோட இதில் நுண்ணுயிர்கள், அதான் சொன்னேன். இதுதான் நம்முடைய பணம். நம்ம விவசாயிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் களை இருக்குன்னு சொல்லிட்டு அதை வறண்டி வெளில விடலாம். ஏன் பாரு, இப்போ அடியில் உள்ள மண்ணை எடுக்கிறோம், இந்த பாருங்க அடி மண்ணை எடுக்கிறோம், ஏதாவது வாசனை வருதான்னு பாருங்க. இல்லை, இது வந்து ஒரு சக்கை மாதிரி, சக்கை
அதனால தான் என்னுடைய ஆராய்ச்சியில நீங்க இந்த இலத்தலை இதெல்லாம் புடுங்கி இந்த மேல் மண்ணை வறண்டி தென்னை மரத்து சூறை போட்டு தண்ணியை பாய்ச்சி பாருங்க, உரம் வைக்காமலே தென்னை மரம் குலையா காட்டும். இதுதான் நம்முடைய 0 பட்ஜெட்டில் நான் 2டையும் சொல்லியிருக்கேன், கெமிக்கலும் சொல்லியிருக்கேன், ஆர்கானிக்கும் சொல்லியிருக்கேன். ஆர்கானிக்கும் கெமிக்கல் இல்லாமல் மாடை வச்சு எப்படியா நம்ம பஞ்சகவியை தயார் பண்ணுறது, ஜீவோமிரத இதெல்லாம் செய்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு ட்ரம்மு வேணும், சாணியை கரைக்கணும், 21 நாள் வெயிட் பண்ணணும், 14 இது என்ன நம்ம பண்ணிட்டு இருக்க முடியுமா? நேச்சுரலாகவே ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு பசுமாடு சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, யூரின், நீங்களே யோசனை பண்ணுங்க. எப்போதுமே நம்முடைய விவசாயம் அறிவு சார்ந்த விவசாயமாக இருக்கணும், செலவில்லாத விவசாயமாக இருக்கணும், விவசாயம் சிக்கனமாக இருக்கணும். இதை மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம விவசாயத்தில் நம்ம கண்டிப்பாக சாதிக்கலாம். வேற இப்போ தம்பி எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? நான் சொன்ன மாதிரி மேன் மண்களை வறண்டி களைகளை போட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 10 மரத்துக்கு டெஸ்ட் பண்ணுங்க, கெமிக்கல் இல்லாமையே. ஏன்னா இளைஞர்களே நீங்கள் என்னுடைய எதிர்காலம், இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு நீங்கள் தான். நாங்கள் என்ன வயசாகிட்டோம், நீங்கள் இனி விவசாயம் பண்ணுறதுக்கு நம்மாழ்வாருடைய சிந்தனைகள், சுபாஷ் பாலேக்கருடைய சிந்தனைகள், புக்காக்கோ இயற்கை விவசாயிகளுடைய சிந்தனைகளை நீங்கள் மக்கள் மத்தியில் பதிப்பணும். நீங்கள் இதை மாதிரி தயாராக இருக்கலாம். இன்னொருத்தருடைய வேலை பார்க்கறதுக்கு ஆசைப்பட சுய தொழில், சுயசார்ந்த தொழில், நம்ம ஒரு தொழிலை செய்து 10 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரி நம்ம இளைஞர்கள் மனநிலையை மாற்றணும். உங்களுக்கு இடம் இல்லையா, 1 ஏக்கர் 2 ஏக்கரை குத்தகை எடுத்து பண்ணிட்டு போகிறோம். அதே மாதிரி நீங்கள் செலவு பண்ணி விவசாயம் செய்யக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். கடனை வாங்கி செலவு பண்ணுறது, இதை மாதிரி விவசாயிகள் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறது என்னுடைய மனத்திருந்த ஒரு இது. வேஸ்ட்டுகளை எரிக்காதுங்க, இலதலைகளை உரமாக மாற்றுங்க, இருக்கிறத வச்சு விவசாயம் செய்யுங்க. இதை மாதிரி சிக்கனமாக பண்ணுங்க விவசாயம். இப்போ இந்த மரங்கள் பாருங்கள், எந்த மரமாக அது காய் இருக்கா? இந்த தோப்பை நம்ம ஒரு 40-50 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி அட்லீஸ்ட் பேங்க்கில் போட்டால் கூட, ஒரு காசு வட்டி போட்டால் கூட என்ன ஆச்சு? 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு மாதம் 40,000 ரூபா வருமானம் வருமா இல்லையா? இப்போ இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அறிவு சார்ந்த விவசாயிகள்கிட்ட பாருங்கள், எந்த தென்னை மரத்துலையாவது காய் இருக்கான்னு பாருங்கள். ஆகையால் விவசாய பெருமக்களே, இதை மாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்து மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? விவசாய பெருமக்கள், உங்கள் பேர், உங்கள் அட்ரஸை சொல்லுங்கள். நீங்கள் அது சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அவருடைய ஃப்ரெண்டு, அவர் பேர், உங்கள் பேரையும் சொல்லுங்கள். என்னுடைய பேர் அருண்ராஜ். நான் அந்த லேண்டோட ஓனரோட ஃப்ரெண்டு, நாகராஜனோட ஃப்ரெண்டு. இந்த இடம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகாவில் ஒரு செவலூருங்கிற ஒரு கிராமம். எங்கள் கிராமம் இப்போ பசுமையாக இருக்குது. ஆனால் வருஷத்தில் ஒரு 75% வறட்சியாக தான் இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் இப்போ வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு 1 வீக்காக மழை பெஞ்சிச்சு, அதனால. மற்றபடி கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ இந்த சொட்டு நீர்லாம் போட்டிருக்கோம். தண்ணி பாய்ச்சல் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, தண்ணி இல்லை, அதனால் சொட்டு நீர் போட்டிருக்கோம். என்னை பொறுத்தவரை நான் பிஏ முடிச்சிருக்கேன், பிஏ லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். என்னுடைய குடும்பம் பாரம்பரியமாக விவசாய குடும்பம் தான். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து விவசாய குடும்பம் தான். நாங்கள் பக்கத்து இருக்குது எங்களோட வயல். என்னுடைய ஒரே கான்செப்ட்டு, நான் கலெக்டர் ஆனாலும் சரி, எங்கள் குடும்பத்தில் கலெக்டர் ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய உயர் பதவிக்கு போனாலும் சரி, விவசாயத்தை கைவிட்டுறாங்க தயவுசெய்து. அதுதான் என்னுடைய ஒரே கான்செப்ட். விவசாயத்தை நாங்கள் இது பண்ண மாட்டோம். இன்ன வரையும் பேண்ட் ஷர்ட்டே போட்டாலும் திடீர்னு வயலில் ஏதாவது ஒரு நாற்று நடுறாங்க, நாற்று போகணும், பேண்டை ஏற்றிட்டு தான் உள்ளதான் இங்கே தான் விவசாயம் பார்த்துட்டு இருப்போம். நாங்கள் விவசாயத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டோம். ஆடு மாடு கோழி அத்தனமே இருக்குது. என்ன இப்போ இந்த இயற்கை உரங்கள் கிடைக்கிறது இங்கே இந்த ஏரியாவில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இயற்கை உரங்கள் அதிகமாக கிடைக்கல. அதே மாதிரி அதோட எப்படி சொல்கிறது, அதோட வளர்ச்சி யாருக்கு தெரியலை அதிகமாக. இங்கே அதோட இங்கே பரப்புறவங்க யாரும் இல்லை விவசாயத்தை பற்றி. விவசாயத்துக்கு இந்த மாதிரி சலுகைகள் கிடைக்குது. இந்த உரங்கள் வேலையா பசுமை பூமி யூடியூப் நல்லா பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த சேனல் இப்போ தான் ரீசெண்டாக அண்ணன் பார்த்து சொன்னாங்க. நாங்கள் முன்னாடியே பார்த்தோம், இந்த கண்ணு நடுறதுக்கு முன்னாடியுமே அந்த வழியில் நாங்கள் பண்ணியிருப்போம், கண்ணெலாம் நட்டுருப்போம். இப்போ நட்டதுனால கொஞ்சம் இதனால கண்ணெல்லாம் வச்சு 2 வருஷம் ஆச்சு, இன்ன வரையும் அப்படியே இருக்கு. அதே அந்த உள்ள இருக்குது. இந்த அந்த லைன்ல உள்ள கண்ணை நல்லா இருக்குது, அது நல்ல பிக்கப் அதிகமா இருக்குது. 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. இந்த லேண்ட் வாங்கி 4 வருஷம் ஆச்சு, இது வச்சு 2 வருஷம் ஆச்சு. அந்த இயற்கை உரத்துல முழு ஈடுபாடோட முடியல, இங்க கிடைக்கல, அது மாதிரி கிடைக்கல. நம்ம பிரைவேட் இதில் தான் பண்ண முடியுது, ஆர்கானிக் முறையில் பண்ண முடியலை. அந்த உரங்கள் இப்போ நீங்கள் இதில் பொட்டாசியம் இருக்குதுன்னு சொன்னீங்க, இத்தனை % இருக்குது, நீங்கள் கம்மியாக போடுங்க அப்படின்னீங்க இந்த மண்ணில். அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எப்படின்னு தெரியலை. இப்போ நீங்கள் அதில் ஆராய்ச்சி பண்ணதுனால மண்ணை டெஸ்ட் பண்ணி உடனே சொல்லிட்டீங்க அதில் இவ்வளவு இருக்குதுன்னு.
அது தெரியாமல் இது பண்ணி போட்டு தான் நாங்கள் எல்லா உரத்தையும் ஒரே அளவாக போட்டு இதையும் ஒரே அளவாக போட்டு பண்ணி தான் மண்ணை கெடுத்துறோம். மண்ணோட தரம் போயிடுது. அதனால தான் இப்போ மகசூல்லாம் கம்மியாகுது. அதனால் ஆர்கானிக் முறையில் எதாக இருந்தாலும் பயன்படுத்துங்க மக்களே. நாங்கள்லாம் அப்படி பண்ணாமல் தான் மரமெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிட்டு இருக்கு. சில பேர் தெரிஞ்சவங்க அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகிறாங்க, தெரியாதவங்க அப்படியே அது வந்துட்டு கடனாளி ஆகிறதும் ஒவ்வொரு விவசாயியும் சூசைட் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன். அதான் மற்றபடி உங்களுடைய பசுமை பூமியினுடைய ஏறக்குறைய 1/2 hour பக்கத்தில் பசுமை பூமியினுடைய நீங்கள் இதை கருத்துக்களை கேட்டீங்க, நம்ம அலசி பார்த்தோம். அது எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா? எப்படி முழுமையாக சொல்லணும்னா நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு யூஸ்ஃபுல்லாக கிடைச்சிருக்கு. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிருக்கோம். இப்போ இன்னும் இத்தனை வருஷமாவே நாங்க இந்த இதெல்லாம் வெட்டி இங்கிட்டு தான் போடுவோம். இப்ப நீங்க இதை வெட்டி இங்க போட சொல்லிருக்கீங்க. இது ஃபுல்லா வலிச்சு இதுலயே வெட்டி இருப்போம், வலுவலுன்னு வச்சிருப்போம், எதுவுமே ஒரு புல்லு கூட இல்லாம. நான் இதை நீங்க சொல்றத நான் அந்தமான் 15 நாள் ஆச்சு அந்தமான்ல இருந்து வந்திருக்கேன். இதே ரீசன் தான் அங்க பண்ணிட்டு இந்த மட்டை எடுத்து இதெல்லாம் கிடக்கும் அந்தமான்ல. இதே இதுதான். ஆனா ஒரு கொலைக்கு 30 காய் 35 காய் கம்பல்சரி இருக்குது. தண்ணி அது வந்து ட்ரை எனி டைம் மழை பெய்யும். 6 மாசம் மழை பெய்யும், 6 மாசம் வெயில் அடிக்கும். அந்த தண்ணி உடனே கடல்ல போய் ட்ரை ஆயிடும். ஆனா கொலை வந்து ஒவ்வொரு கொலையிலயும் ஒரு மரத்துக்கு 6 கொலை 7 கொலை அப்படியே இருக்கும். கோடையில தண்ணி பாய்ப்பாங்களா? தண்ணி பாய்ச்சலாம் கிடையாது. இது வந்து அவ்வளவு ஈரத்தை வாங்கி வச்சிருக்கோம். மட்டை ஃபுல்லா இதுல உள்ள அத்தனை இதுவும் கச்சடா ஃபுல்லா அதெல்லாம் கிடக்கும். அதுல உள்ள குப்பைகள் ஃபுல்லா அதெல்லாம் கிடக்கும். அப்பதான் நான் அதை பார்த்துட்டு தான் வந்தேன். அதனால அங்க உள்ளது நல்லா இருக்கு. இங்க நம்ம அவ்வளவு பராமரிப்பு பண்றோமே, வலுவல்னு ஒண்ணுமே இல்லை. சூப்பர் சார். உண்மையிலே ஆராய்ச்சி அதனால அவங்க பிராக்டிகலா பண்ணிருக்காங்க. நீங்க இங்க இருந்து அந்த ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்கன்னா நம்ம அருண் சாருக்கு உண்மையிலே விவஸ் அவருக்கு நன்றியை தருவங்க. உங்க மொபைல் நம்பர் சொன்னீங்களா? மொபைல் நம்பர் உங்க மொபைல் நம்பர் சொன்னீங்க. 7094267225. ஒரு கூட சொல்லுங்க சார். 7094267225. அவர் சாருடைய நம்பர் தெரியுமா உங்களுக்கு? அவங்க மலேசியாவோட நம்பர் தான் இருக்கா? சரி, அது வேண்டியதுல உங்க நம்பர் சொல்லுங்க. நம்ம மிஸ்டர் அருண் அவர்களுக்கும் அவருடைய நண்பர் மிஸ்டர் நாகராஜன் சார் அவர்களுக்கும் நன்றியை கூறி, பசுமை பூமி வியூவர்ஸுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.